ஹாய் ஹலோ வணக்கம். நல்ல சுவையில் என்னோட ஸ்டைலில் ஒரு சப்ளி கபாப் செய்யலாமா? முதல்ல ஒரு பிளெண்டரில் ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, அதை விட கொஞ்சம் புதினா இலைகள், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வரமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி நல்லா புளிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் 3/4 கிலோ கோட் மீட் எடுத்திருக்கேன், மின்ஸ்டு மீட். அது கூட நம்ம தண்ணி இல்லாமல் புளிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியோட மசாலா கூடவே அரை தக்காளி பழம் விதைகள்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்காக தயிர், கொஞ்சம் ட்ரை மசாலாஸ், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதையும் சேர்த்துக்கலாம். உரப்பு கூட கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அரை எலுமிச்சை பழத்தோட சாறு, கூடவே 1 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு, நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முட்டை, அதையும் உடச்சி ஊற்றிக்கலாம். கூட இப்போ பைண்டிங்காக இங்கே நான் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் ஏதாவது சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் ஈரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். எனக்கு சரியாக 3 டேபிள் ஸ்பூன் பிடிச்சது. இப்போ ஒரு வாட்டி கரண்டியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கை வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாக்கள் ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம இதை மசாஜ் பண்ணணும். நல்லா எல்லாம் ஒன்று கூடி வரணும். பார்க்கலாமா? பாருங்கள், இந்த அளவுக்கு இது ரெடி ஆகணும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய டோ ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பக்கத்தில் காய வச்சுக்கோங்க, மிதமான சூட்டில் அது இருக்கட்டும். ஒரு தக்காளி பழம் நான் மேலே வச்சு ஒரு பெரிய பாலில் ப்ரெஸ் பண்ணுறேன். தக்காளி பழம் ஆப்ஷனல். மெதுவாக இப்படி எண்ணெயில் ஸ்லைட் பண்ணி விட்டுருங்க. மிதமான தீயில் எண்ணெய் இருக்கணும், ஓரளவு காஞ்சிருக்கணும். இப்போ மற்ற நம்மளுடைய சப்ளி கபாபியும் நம்ம ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த சைஸ்லாம் வெள்ளையாக தெரியுதா? இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்குன்னு அர்த்தம். திருப்பி பார்க்கலாமா? நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், தகன்னு நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்ததையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மறுபக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். பார்க்கலாமா? பாருங்கள், அப்படியே பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் அவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக நல்லா வெந்துருச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நாங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்குவோம். இது நான் ஆட்டு கறியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் பீஃப், சிக்கன் எதில் வேணாலும் தாராளமாக செய்யலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சப்ளி கபாப் வெளியில் கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக அவ்வளோ சுவையாக ரெடியாக இருக்குது. அவசியம் செஞ்சு பாருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.